ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி பார்க்கலாமா? பீட்ரூட் சப்பாத்தியும் ஒரு வெஜிடபிள் குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணி எடுத்துக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நார்மலான கோதுமை மாவில் நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது குருமா செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. ஒரு கப் அளவுக்கு கேரட், ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருக்க வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய், சோம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து இறக்கிட்டோம்.